வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலோட நேம் வந்து ஹரிணி என்றேங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். மண்சட்டியில் தான் வைக்க போறேன். எப்படி இருக்குன்னு பொறுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு கடாய் சட்டி வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் நான் வந்து மீன் குழம்புனால நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு, ஜீரகம், ரெண்டே மிளகு அது மட்டும் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. ஆமாம்மா, எங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. எங்க காத்தடிக்கிறதுனால ஜன்னலாம் ஓப்பன்ல இருக்கு. காத்தடிக்கிறதுனால ஒரே அனல் சாராது, கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. இவ்வளோ தூரம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மீன் வந்து எனக்கு வந்து 1.5 கிலோ அல்லது 1.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு தக்காளி கொஞ்சம் நிறையா தான் போட்டுருக்கேன். ஏன்னா மீன் குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம என்ன போட்டுக்கோம் அப்படின்னா, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு சோப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 2 மிளகு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், ஒரு 2 பூண்டு, 2 தக்காளி போட்டிருக்கேன். சின்ன தக்காளி, பெரிய தக்காளி இருந்தால் 2, சின்ன தக்காளி இருந்தால் 3 போட்டு வதங்கட்டும். உங்கள் வீட்டில் பச்சை கருவேப்பிலை தான் போட்டுக்கோங்க. இந்த பச்சை கருவேப்பிலை இல்லை, அதனால் வந்து காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது. அதனால் அதை போட்டுட்டேன். சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு 2 கல் தான் போடுறேன். இதிலே வந்துட்டு நான் வந்து வீட்டு குழம்பு மிளகா அப்படி தான் எடுத்திருக்கேன். வீட்டு குழம்பு மிளகா பொடியும் மஞ்சள் தூள் இது மட்டும்தான். இதே நான் வந்து இதில் போட்டு வதக்கிடுவேன். பொடி வந்து ரொம்ப கருக விடக்கூடாது. லேசாக சூடு ஏறினா போகும். அந்த ஒரு மாதிரி வாசம் வரும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் அடிச்ச பொடி இல்லை, அதனால் லைட்டாக சூடு ஏறினா போதும். இதுக்கு நம்ம எல்லாமே வதங்கி வெங்காயம், தக்காளி, புளி எல்லாம் வதங்கிருச்சு. இந்த பொடியும் நல்லா சூடு ஏறிச்சு. இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஆறுற நேரத்தில் நம்ம குழம்பு வந்து கூட்டி வச்சிடலாம். கடாய் சட்டி வச்சுட்டேன். கடாய் சட்டி நான் எப்போவுமே மண்சட்டியில் தான் குழம்பு வைப்பேன். மண்சட்டி கொஞ்சம் சூடு ஏறிட்டோம். அதுக்கடியில் அரிசியை கழிச்சிட்டு வந்துடலாம். நான் எப்போவுமே கள்ளி தண்ணியில் தான் மீன் குழம்பு, புளி குழம்பு, சாம்பார் எல்லாமே வைப்பேன். நீங்களும் கள்ளி தண்ணியில் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் இதுக்கு முன்னாடி கள்ளி தண்ணியில் வைப்பேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ மண்சட்டி சூடு ஏறிட்டோம். புளி வந்து நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். ஏன்னா மீன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இவ்வளோ 1.5 கிலோக்கு மேலே இந்த எண்ணெய் இருக்குது அப்படின்னா வெறும் மண்டை, வால் அது மட்டும் தான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே வந்துட்டு வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கல்லு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம மீன் குழம்பா கூட்டி வைக்க போகிறோம். பாப்பாட்ட சொன்னேன், மீன் குழம்பு கூட்டி வைக்க போகிறேன் அப்படின்னா. கூட்டி வைக்கணுமா, எப்படிமா கூட்டுறது அப்படின்னு கேட்டா. வாங்க சொல்லி காமிக்கலாம் எப்படின்னு. சட்டி காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன் எப்போவுமே. மீன் குழம்புக்கு, புளி குழம்புக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா வதக்குறதுக்கும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்சம் ஊற்றுவேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எல்லாமே வந்து ஒரு சில பேர் வந்து வெந்தயம் போடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்துட்டு மீன் குழம்புக்கு எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. அப்புறம் ஒரு தக்காளி. நான் ஏன் இவ்வளோ கம்மியாக போடுறேன் அப்படின்னா, நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வந்து ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இது சும்மா லைட்டாக ஒரு வெங்காயம் அதை நறுக்குனதுலேயே வந்துட்டு அது பாதி எடுத்து வச்சுட்டேன். சும்மா ஒரு கை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன்.
வதங்கட்டும். வதங்கிட்டு ஒரு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மசாலா, இந்த வெங்காயம் தக்காளி மிளகாப்பொடி மஞ்சள் பொடியெலாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே திரும்பி இது எண்ணெயிலே கொட்டிடணும். எண்ணெயிலே இது கொட்டிட்டு கை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அந்த மசாலா வாசம் கொஞ்சம் வரும். அந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக கிண்டி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் சும்மா ஒரு செகண்ட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம், அதனால் வந்துட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. லைட்டாக கிண்டிக்கோங்க. ஒரு வாசம் ஒன்று வரும், அந்த வாசம் போகிற வரையும். பார்த்தீங்களா எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜார் உள்ளதையும் கழுவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு உப்பு உரப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. உப்பு உரப்பு எல்லாம் செம்மையாக இருக்குது. சரி, இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கொதிக்கட்டும். கொதித்து அந்த பச்சை வாசையெல்லாம் புளியோட பச்சை வாசையெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். புளியை கொஞ்சம் நல்லா கை வடிகட்டி ஊற்றிக்கோங்க. சரி, கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பி வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்ருக்கு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு இந்த குழம்பு வந்து நல்லா வத்திரணும். கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சுன்னா மீன் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. அந்த நேரத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மண்டை, இந்த பெரிய பெரிய பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய பீஸுக்குள்ள அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு போடுங்க. எல்லா மீனையுமே போட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் ரொம்ப சிம்மில் இல்லாமல் கொஞ்சம் ஹையில் இல்லாமல், ஏன்னா மண்சட்டினால கீழே வந்து அடி பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்மாலாகவே வைங்க. ரொம்ப ஹையில் இல்லாமையும் ஒரு 10 நிமிஷம் மட்டும், 10 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷம் வரை இருந்தால் போதும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம மூடி வச்சிடலாம். மீன் எல்லாம் வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. வந்துட்டு இப்போ இது மண்சட்டியில் இருக்கிறதுனால இதோட ஹீட்டே வந்து இன்னும் நல்லா வேக வச்சிடும். அதனால் இது வந்து 3/4 வேக்காடு மீன் வந்து எப்பவுமே 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கே தெரியும் மீன் குழம்பு வந்துட்டு மீன் வந்து வெந்துருச்சா என்னட்டு நல்லா தெரியும். வெந்ததுக்கப்புறம் லைட்டாக அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா வெந்துடும். ஓகே, ஒரு 5 நிமிஷம் மட்டும், ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. வாங்க, மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு. மீன் குழம்பு வச்சுட்டேன். ஒரு பக்கம் வந்து சோறு வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் மீன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மீன் வறுக்க வேண்டியது இருக்குது. எல்லாம் வந்து காலையிலேயே வந்துட்டு மசால் போட்டு, காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் மசால் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு திரும்பி எடுத்து வெளியில் வச்சுட்டேன். மீன் வந்து வறுக்கணும். சோறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சோறும் ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுக்க போகிறேன். இப்போ மணி என்ன ஆகுதுன்னா 11:40. ஓகே, மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரியா? மீன் குழம்பு சூப்பரான எப்படி இருக்குது மீன் குழம்புன்னு சொல்லிட்டு, எப்படி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஊர் பக்கத்துலாம் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வளர்த்துடன் வாழ்க.